பரிபூரண ஜீவன் அனுதின தியானம் நாள் 30. தலைப்பு: தேவ அன்பு எளிதில் சினம் அடையாது. பகுதி 1. வசனம் 1 கொரிந்தியர் 13:5. அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது. கருத்து: தேவ அன்பு எளிதில் கோபம் அடையாது. இந்த கோபத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சத்தியத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க போகிறோம். இந்த கோபம் ஒரு சாதாரணமான ஒரு உணர்வு என்று நாம் நினைக்கிறோம். இந்த கோபத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். அயோக்கியமானதை செய்யாது என்றால் மரியாதை அற்ற முறையில் நடக்காது. உண்மையான அன்பு மற்றவர்களை அவமதிக்காது அல்லது அவர்களின் உணர்வுகளை புண்படுத்தாது. தற்பொழிவை நாடாது என்பது அன்பு சுயநலமற்றது. அது பிறரின் நலனை கவனிக்கிறது. சினமடையாது என்பது உண்மையான அன்பு. எளிதாக கோபம் அடையாது, அதிருப்தி அடைந்து உடனே பிரிந்து போகாது. அது பொறுமையுடன் செயல்படும். அது எளிதில் எரிச்சல் அடையாது. தீங்கு நினையாது என்பது உண்மையான அன்பு. கடந்த காலத்தை கணக்கில் வைத்து பழி வாங்காது, தவறுகளை எண்ணி வைத்திருக்காது. அது மன்னிக்கிற, மறக்கிற, மறுபடியும் சுத்தமான உறவை தொடங்குகிறது. ஜெபம். அன்புள்ள பரலோக தந்தையே, நீர் எங்களுக்காக சிலுவையில் தியாகம் செய்தது போல எங்கள் அன்பும் சுயநலமற்றதாக இருக்கும்படியாக எங்கள் வார்த்தைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் உம்முடைய அன்பை பிரதிபலிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய அன்பு சுத்தமானதும் சுயநலமற்றதும் பொறுமையுடையதாய் இருக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும். நீர் எங்கள் குற்றங்களை மன்னித்தது போல நாங்களும் பிறர் குற்றங்களையும் மன்னித்து மறந்து எங்கள் உள்ளான மனிதனை புதுப்பிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.